பாம்பு ஏதோ பச்சை பிள்ளை மாதிரி லிட்டர் கணக்கில் பாம்புக்கு பால் ஊத்துறாங்களே, உண்மையிலே பாம்பு பால் குடிக்குமா என்ன? பெரியவங்க கிட்ட கேட்டா பாம்பு பால் குடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா சயின்டிபிக்கா பார்த்தா பாம்பு பால் குடிக்காது. அப்போ இந்த ரெண்டுல எது உண்மை? பாம்பு பால் குடிக்காது அப்படிங்கிறதும் உண்மை, பாம்பு பால் குடிக்கும் அப்படிங்கிறதும் உண்மை. பாம்பு எப்போ பால் குடிக்கும் அப்படின்னு பார்த்தா, பாம்போட உடம்புல எப்போ டீஹைட்ரேட் ஆகுதோ அப்பதான் பாம்பு பால் குடிக்கும். பாம்போட உடம்புல நீர் சத்தே இல்லாத டைம்ல தான் பாம்பு பால் குடிக்கும். அந்த டைம்ல பாம்பு பால் மட்டும்தான் குடிக்குமா அப்படின்னு பார்த்தா அதான் இல்லை. தண்ணி வச்சாலும் குடிக்கும், பால் வச்சாலும் குடிக்கும், வேற எந்த ஒரு திரவத்தை வச்சாலும் பாம்பு அந்த டைம்ல குடிக்கும். ஏன்னா அந்த ஒரு டைம்ல பாம்போட உடம்புல நீர் சத்தே இல்லை. ஸோ பாம்பு ஏதாவது ஒரு திரவத்தை குடிச்சே ஆகணும். அந்த டைம்ல பாலை வைக்கிறாங்க, பாலை குடிக்குது. இந்த ஒரு ஈவெண்ட் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தா, நாகபஞ்சமி அப்படிங்கிற விழா பாம்புகளுக்காக கொண்டாடுவாங்க. அந்த ஒரு டைம்ல பாம்புக்கு பால் வைப்பாங்க, பாம்பு பாலை குடிக்கும். அது எப்படி அப்படின்னா, பாம்பை ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஒரு ரூம்ல அடைச்சி போட்டுருவாங்க. அதுக்கு எந்த ஒரு சாப்பாடும் கொடுக்கவே மாட்டாங்க. ஸோ அந்த ஒரு டைம்ல பாம்பு ரொம்பவே பசியா இருக்கும். அது மட்டும் இல்லாம பாம்போட உடம்புல ரொம்பவே நீர் சத்து கம்மியா இருக்கும். ஸோ பாலை வைப்பாங்க, பாம்பு பாலை குடிக்கும். இந்த மாதிரி நிகழ்வுகளை பெரியவங்க பார்த்துட்டு தான் பாம்பு பால் குடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பாம்பு பால் குடிக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய கான்ஸ்பிரசி தியரி ஒன்று இருக்கு. பாம்பு மாட்டோட தொழுவத்துல போகும்போது மாட்டோட மடியில இருந்து டைரக்டா பாம்பு பால் குடிக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அது என்ன அப்படின்னா, மாட்டுக்கிட்ட பாம்பு நினைச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு மாட்டுக்கிட்ட பால் கறக்க போனா மாடு பாலே கறக்கல அப்படின்னு சொல்றாங்க. அது ஏன் அப்படின்னு கேட்டா, பாம்பு தான் மாட்டோட மடியில இருந்து பாலை குடிச்சிட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி? பாம்புன்னா மாடு பால் கறக்க மாட்டாங்க. அது எப்படி எப்படி அது எப்படி எப்படி அது எப்படி நடந்திருக்கும்? மேபி பாம்பை பார்த்த பயத்துல மாடு பால் கறக்காம இருந்திருக்குமோ? பாம்பு பால் குடிக்காது அப்படிங்கிறதுக்கான காரணம் என்னன்னு உங்களுக்காக. முதல் காரணம், பாம்புகள் பாலூட்டியே கிடையாது. ரெண்டாவது காரணம், பால்ல உள்ள லாக்டோஸ் அப்படிங்கிற இன்கிரீடியண்டால பாம்புகளால டைஜஸ்ட் பண்ணவே முடியாது. அதே மீறி பாம்புகளுக்கு போர்ஸ் பண்ணி நம்ம பாலை கொடுத்தோம் அப்படின்னா நிமோனியா வந்து பாம்புகள் இறந்து போயிடும். அப்போ எதுக்காக பாம்போட புத்துல பாலை ஊத்துறாங்க, முட்டையும் வைக்கிறாங்க? இப்போ நான் ஹியூமன்ஸோட உயிருக்கு ரொம்பவே அச்சுறுத்தலா இருக்கிறது, ஹார்ட் அட்டாக் வர்றது, கேன்சர் வர்றது, ஆக்சிடென்ட் ஆகுறது, இந்த மூணு தானே. ஆனா அப்போ நான் ஹியூமன்ஸோட உயிருக்கு ரொம்பவே அச்சுறுத்தலா இருந்தது தேளுகளும் பாம்புகளும் தான். தேளுகளை அடிச்சு கொண்டுருவாங்க. ஆனா பாம்பை தெய்வமா அடங்கினதுனால பாம்புகளை அவ்வளவு சீக்கிரத்துல அடிக்கவும் மாட்டாங்க. ஆனா பாம்பு அடிக்கவும் கூடாது, ஆனா அதை அதே நேரத்துல அதை கண்ட்ரோலும் பண்ணணும். ஸோ அந்த காரணத்துக்காக தான் பாம்போட புத்துல பாலை ஊத்திருக்காங்க. பால் ஊத்துனா பாம்பு கண்ட்ரோல் ஆகுமா? கண்ட்ரோல் ஆகும். பெண் பாம்புகள் ஆண் பாம்புகளை மேட்டிங்க்கு கூப்பிடுறதுக்காக அது தன்னோட உடம்புல இருந்து ஃபெர்மோன் அப்படிங்கிற கெமிக்கலை ரிலீஸ் பண்ணும். அந்த கெமிக்கலோட ஸ்மெல்லை பார்த்து தான் ஆண் பாம்பு பெண் பாம்புகளை தேடி வரும். ஸோ அதை தடுக்கிறதுக்காக தான் பால் ஊத்திருக்காங்க. பால் ஊத்துனா அந்த ஃபெர்மோன் அப்படிங்கிற கெமிக்கல் ரிலீஸ் ஆகிற ஸ்மெல் வந்து ஆண் பாம்புகளுக்கு தெரியாது. அந்த ஸ்மெல்லை கண்ட்ரோல் பண்ண முடியும் இந்த பாலால. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் பாம்பு புத்துல பாலே ஊத்திருக்காங்க. பால் ஊத்தி ஆண் பாம்புகள் வராம இருந்தா அதோட இனப்பெருக்கத்தை தடுக்க முடியும். நிறைய குட்டி பாம்புகள் உருவாகாம இருக்கிறதையும் அதால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ பாம்புக்கு பால் ஊத்துறாங்க, அது ஒரு காரணம். இன்னொரு காரணம், பாம்புக்கு பால் ஊத்துறதுனால நிறைய ஈகள், எறும்புகள், நிறைய பூச்சிகள் அந்த பாலை நோக்கி வரும். அந்த எறும்புகளை பாம்பு உணவா சாப்பிடும். ஸோ பாம்பு மக்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. அந்த உணவு பாம்புக்கு கிடைச்சிருச்சு ஆல்ரெடி. ஸோ மக்களை டிஸ்டர்ப் பண்ணாது. அதுவும் ஒரு காரணம் பாம்புக்கு பால் ஊத்துறது. பாம்பு பால் குடிக்காது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஓகே, இட்ஸ் ஆல்ரைட், எல்லாமே ஓகே. ஆனா எனக்கு ஒரு கேள்வி ரொம்ப நாளா இருக்கு. நல்ல பாம்பு இறந்து போச்சுன்னா அதை குழியில போட்டு மூடும் போது எதுக்காக ஒரு கை அரிசியும் கொஞ்சம் பாலும் அந்த குழியில ஊத்துறாங்க? ஐ கிவ் அ ஸ்மால் டிஸ்க்ளைமர். இந்த வீடியோவோட நோக்கமே பாம்புகளுக்குள்ள இருக்கிற மித்த காலி பண்றது தான். யாராவது ஒருத்தங்க பாம்புகள்கிட்ட இருந்து மக்கள் எப்படி அவரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுங்கப்பா. பாம்புகளுக்கு அது பாம்பு கிடையாது, கயிறு.